சரி, என்னோட கேள்வி என்னன்னா வந்து, இப்போ ஓபிஎஸ் ஐயா இபிஎஸ் ஐயா ஒரு இதுல பேசிட்டு இருக்கும்போது, விஜய் அவர்களோட டிவிகேயோட கொடி காமிச்சாங்க. அந்த இடத்துல இபிஎஸ் ஐயா எதுவுமே சொல்லலையே! அது வந்து அவரு சபார்டினேட்டா வந்துருவாரு, நம்ம கூட்டணிக்கு வந்துருவாருன்னு கொஞ்சம் பேர் தானே வந்தாங்க, கொஞ்சம் பேர் செட்டப் பண்ண வச்சாங்க. அது வந்து விஜய்க்கு தெரியும், சபார்டினேட் போல்ஸான்னு முடிவு பண்ணிட்டா அப்புறம் 10 சீட்டு கூட தரமாட்டாரு. ரவீந்திரன் துரைசாமி சொல்றதான் கரெக்ட். நீங்க பலன் நிரூபிக்காதவரு, கேப்டன் விஜயகாந்துக்கு அம்மா 15 சீட்டு தான் தருவான்னாங்க. அப்புறம் 8-10 நிரூபிச்ச பிறகுதான் 41 கொடுத்தாங்க. நீங்க பலன் நிரூபிக்காத உங்களால ஓட்டை டிரான்ஸ்பர் முடியாதுன்னு திருநாக்கரசர் சொல்றாரு. சிவாஜி டிரான்ஸ்பர் பண்ணலன்னு ஆதாரம் சொல்றாங்க. வடிவேலு டிரான்ஸ்பர் பண்ணலங்கிறாங்க, ராதிகா பண்ணலங்கிறாங்க, பாக்கியராஜ் ராஜேந்தர் யாரும் பண்ணலங்கிறாங்க. ஆனா விஜயகாந்த் 8-10 நிரூபிச்சுக்கிட்டு டிரான்ஸ்பர் பண்ணாரு. பவன் கல்யாண் 7 நிரூபிச்சுட்டு டிரான்ஸ்பர் பண்ணாரு. பலன் நிரூபிக்காத உங்களுக்காக உங்க ரசிகர் பலத்துக்கும் உங்க பிரச்சார பலத்துக்கும் ஒரு 10-15 சீட்டு தாரேன், இதுக்கு மேல என்னால தர முடியாதுன்னு அவரு ஓரம் கட்டிடுவாரு. கூட்டணி பேச போயிட்டு 10 சீட்டு 15 சீட்டு சொன்ன பிறகு திரும்ப தனிச்சு போட்டியிடணும்னு சொன்னாலும் எடுபடாது. அப்போ அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா ஜான் ஆரோக்கியசாமி வந்து கூட்டணின்னு போயிட்டு திரும்பினா நச்சிருவாங்க. அதனால தனிச்சுன்னு சொல்லிக்கிட்டு கேண்டிடேட் இல்லைன்னா கடைசி நேரத்துல கூட்டணியை பார்த்துக்கலான்னு ரொம்ப பக்காவா அந்த ஸ்ட்ராட்டஜியை விஜய் வச்சிருக்கிறார். அதான் நான் பாக்குறேன். அதுல இன்னர் சைடு உங்க கூட நாங்க வந்துருவோம்னு வெளியே பெரிய ஆளா காட்டிக்கிட்டு உள்ள உங்க கூட வந்துருவோம்னு காட்டக்கூடிய விஜய்க்கு வழக்கமான வியூகம் படி அவங்க வந்து கூட்டணி வந்துருவோம்னு போய் சொல்லியிருப்பாங்க. அதை எடப்பாடி நம்பியிருப்பாப்ல. யார் சீமானே நம்பினார, தம்பி தன்னை சிஎம்மா சொல்லிடுவான்னு. அப்புறம் அவரு விஜய் தன்னை சிஎம்மா சொன்ன பிறகு தானே பெரியாரு கருவாட்டு சாம்பார்லாம் போட்டு சீமான் அடிச்சாரு.